பொங்கல் பண்டிகையொட்டி தென் மாவட்டங்களுக்கு மக்கள் படையெடுத்துள்ளதால் மதுராந்தகத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் இளங்கோவிடம் கேட்டு பெறலாம். இளங்கோ, மதுராந்தகத்தில் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன? எப்போது போக்குவரத்து சீராகும் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக மதுராந்தகத்தில் உள்ள சாலையோர உணவகத்தில் வாகனங்களை சாலை ஓரத்தில் நிறுத்தப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலிருந்து தொழுப்பேடு வரை சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் உணவகங்கள் மற்றும் ஒன்லி காபி, கருப்பட்டி காப்பி நிலையங்கள் உள்ளன. இதனால் தென் மாவட்டங்களுக்கு பொங்கலை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் அதிகப்படியான வாகனங்கள் செல்கின்றன. இந்த வாகனங்கள் சாலை ஓரத்தில் உள்ள உணவகத்திற்கு முன்பு சாலை ஓரத்திலேயே நிறுத்திவிட்டு செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் இன்று அதிகாலை முதலிருந்தே காணப்படுகிறது. இதே மாவட்ட எல்லையான ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஒரு சில நிமிடம் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டாலும் அனைத்து வாகனங்களும் சீராக செல்கின்றன. காரணம், இதற்கு கூடுதலாக கவுண்டர்கள் அமைத்து வாகனங்களை அனுப்பி வருகின்றன. இதனால் அங்கு போக்குவரத்து இல்லை. ஆனால் மதுராந்தகத்திலிருந்து தொழுப்பேடு வரை உணவகங்களால் நிறுத்தப்படும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இதை இப்போ இங்கு உள்ள போக்குவரத்து காவல்துறையினர் கண்டுகொள்ளாததே இதற்கு காரணம். முழுமையாக சொன்னால் காவல் துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த போக்குவரத்து நெரிசல் இருந்திருக்காது. இளங்கோ, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.